நடிகர் நாகார்ஜுனாவுடைய மகனான நாக சைத்தன்யா முதல்ல நடிகை சமந்தாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய திருமணம் பாதியிலே முடிவடைஞ்சது. இதுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கு சிங்கிளா இருந்த சைத்தன்யா இப்போ நடிகை சோபிதாவை திருமணம் செய்து கொள்ள இருக்கிறாரு. இவங்களுடைய நிச்சயதார்த்தம் சமீபத்துல தான் நடந்து முடிஞ்சது. இப்படி இருக்கும்போது நாக சைத்தன்யாவுடைய அம்மா ஒரு புதிய தகவல் கொடுத்திருக்காங்க. தமிழ்ல ரிலீஸ் ஆன விண்ணை தாண்டி வருவாயோடைய படத்துடைய தெலுங்கு ரீமேக்ல தான் சமந்தாவும் நாக சைத்தன்யாவும் இணைந்து நடிச்சாங்க. ரெண்டு பேருமே காதல் வயப்பட்டதுனால 2017 கோவாவில் ரெண்டு வீட்டாருடைய சம்மதத்தோட ரொம்பவும் பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்படி இருக்கும்போது திடீர்னு ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறமா சமந்தா நடிச்சது ஆரம்பத்தில இருந்தே நாகார்ஜுனா குடும்பத்துக்கு பிடிக்கலன்னு சொல்லப்படுது. இருந்தாலும் மகனுக்காக பொறுத்துக்கிட்டதாகவும், ஆனா கவர்ச்சியா சமந்தா நடிக்க ஆரம்பிச்சதும் பிரச்சனை வெடிக்க ஆரம்பிச்சது. அதனாலதான் விவாகரத்துன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சம்பந்தப்பட்ட ரெண்டு பேருமே எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருக்கிறாங்க. டைவர்ஸ்க்கு அப்புறமா நாக சைத்தன்யா படங்கள்ல பிஸி ஆயிட்டாங்க. சமந்தாவும் அப்படித்தான். சமீபத்துல நடிகை சோபிதாவை காதலிக்க ஆரம்பிச்ச சைத்தன்யா அவங்களுடைய நிச்சயதார்த்தத்தையும் ஹைதராபாத்ல முடிச்சிருக்காங்க. சீக்கிரமே இவங்க ரெண்டு பேருக்கான திருமணம் ராஜஸ்தான நடைபெறும்னு சொல்லப்படுது. இப்படி இருக்கும்போது ஒரு புதிய தகவல் சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டு இருக்காது. என்னன்னா, நாக சைத்தன்யாவோட அம்மாவான லட்சுமிக்கு சீதா நாக சைத்தன்யாவுடைய நிச்சயதார்த்தத்துல சுத்தமா விருப்பம் இல்லைன்னு, அது மட்டும் இல்லாம தனக்கு நெருக்கமானவங்க கிட்ட எல்லாம் மருமகள்னா அது சமந்தா தானோ, முக்கியமா தன்னுடைய முன்னாள் கணவருடைய வளர்ப்புனாலதான் தன்னுடைய மகனும் அவர் வழியிலே 2வது கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. விவாகரத்துடைய வழி எனக்கு தெரியும், இதுல சமந்தாவுடைய தவறு எதுவும் இல்ல, அதனால தான் நாக சைத்தன்யா சோபிதா நிச்சயதார்த்தத்துக்கு தான் போகலன்னு சொல்லியிருக்கிறாங்க. திருமணத்துக்கும் போக போறதா இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க.